கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், நீ மறந்த ஜெபத்தை கூட நான் மறக்கல. கொஞ்சம் கேளுங்க. நம்ம பைபிள்ல சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்படி ஒரு அழகான வார்த்தை இருக்கு. நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதாவது நாம பொறுமையா காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம சத்தத்தை கேட்பாரு. யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா தன்னோட பையன் நல்லபடியா வரணும்னு தினமும் கண்ணீரோட ஜெபம் பண்ணுனாங்க. நாட்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, ஒரு பதிலும் இல்லைன்னு நினைச்சு கொஞ்ச நாள்ல அவங்க அந்த ஜெபத்தையே நிறுத்திட்டாங்க. ஆனா பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த பையன் வந்து, அம்மா நான் இனிமேல் தேவன் காட்டுற வழியில தான் வாழ போறேன்னு சொன்னான். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. தான் மறந்து போன ஜெபத்தை கூட தேவன் ஒருபோதும் மறக்கல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் இருக்கலாம். ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இன்னும் பதில் வரலன்னு சோர்ந்து போயிருக்கலாம். தேவன் நிஜமாவே என் ஜெபத்தை கேட்கிறாரான்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம் இல்லையா? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் அமைதியா இருக்காருன்னா அவர் எந்த வேலையும் செய்யலன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு சிறப்பான பதிலை அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால இன்னைக்கு உங்க நம்பிக்கையை விட்டுடாதீங்க. தேவன் கேட்காத ஒரு ஜெபம் கூட இல்ல, அவர் மறந்த ஒரு கண்ணீர் கூட இல்ல. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டி இருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.